வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திருச்சிராப்பள்ளி எம்பியும் மதிமுக முதன்மைச் செயலாளருமான துரை வைகோ திங்கள்கிழமை நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ரஷ்யாவில் பயின்று வரும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணனை விடுவிப்பதில் தலையிடுமாறு வலியுறுத்தினார். ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட 125 இந்தியர்களில் சரவணனும் ஒருவர் என்று கூறப்படுகிறது. சந்திப்பின் போது 15 வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை துரை வைகோ பிரதமரிடம் வழங்கினார். பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்ய உடனடி ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு அந்த கடிதம் வேண்டுகோள் விடுத்தது. நடவடிக்கையில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அவர்களின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்று எம்பி வலியுறுத்தினார். ரஷ்யாவில் கட்டாயமாக சேர்க்கப்பட்ட அனைத்து இந்தியர்களையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் அதற்கான செயல்முறை விரைவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி வைகோவுக்கு உறுதியளித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரியையும் வைகோ சந்தித்து இந்த விவகாரம் குறித்து மேலும் விவாதித்தார். வைகோ வெளியிட்ட அறிக்கையின்படி வெளியுறவுச் செயலாளர் மிஸ்ரி நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அவசரமாக தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் இந்த விவகாரத்தில் வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இது தொடர்பான முன்னேற்றத்தில் சரவணனின் விடுதலையை பெற வெளியுறவு அமைச்சகம் மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டிலிருந்தும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ஏ.பி. சூரியபிரகாசம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். சரவணன் தனது பெற்றோரை தொடர்பு கொண்டு தனது நிலையை சட்டவிரோத காவல் என்று விவரித்ததாக மனுதாரர் குறிப்பிட்டார். இதனால் ஜூலை 21 அன்று அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் தலையீட்டை கோரினார் வழக்கறிஞர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.